வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூலில் படிக்கும்போது தொண்டைமான் அதியமான் கதையை பற்றி. ஒரு தடவை ஔவையார் அவர்கள் தொண்டைமானோட அரசு சபைக்கு வர்றாங்க. அங்கே வந்தோன்னே தொண்டைமான்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தொண்டைமான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பயிற்சி கூடத்துக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா போர் புரிதலுக்கு என்னென்ன தேவையோ கத்தி, வாள், கேடயம் எல்லாமே இருக்குது. அது பூரா பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்குது, புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது. பார்த்துட்டு சொல்கிறார், பாருங்கள் என்னது பூரா புத்தம் புதுசாக இருக்குது, எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி பெருமைப்பட்டுக்கிறா அப்படி சொல்லிவிட்டு. அப்போ அந்த அம்மா மெதுவாக புன்னகை சிரிப்பு சிரிச்சுட்டு, இப்போ தான்ப்பா நான் அதியமானுடைய இதுக்கு அரசவைக்கு போயிட்டு வந்தான். அங்கே என்னடான்னா அவனுடைய வாள், கத்தி எல்லாமே கொள்ளுப்பட்டையில் இருக்குது. ஏன்னு கேட்குறியா? அவன் எப்போவுமே கொஞ்சம் கூட அசந்தது கிடையாது. வெற்றிக்கு மேல் வெற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு போர் புரிஞ்சதுனால அவனுடைய கத்தி இதெல்லாம் பழுதடைந்ததுனால எல்லாமே கொள்ளுப்பட்டையில் இருக்குது அப்படின்ட்டு. என்னடா தெரிஞ்ச கதையை சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் அவரை மாதிரி போராடிக்கிட்டு வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரி. உதாரணத்துக்கு எடுத்துங்க, இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து, போத்தீஸ்லேருந்து, மதர்ஷாலேருந்து, வசந்தன் கோலேருந்து எல்லாருமே, அதாவது பிஸ்னஸ் மேன், அதே போல் நடிகர்களில் எவ்வளோ பேர் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. தன்னோட திறமையை தனியாக கொண்டு வந்தாப்படி, தன்னிட்ட இருக்கிற திறமையை எல்லாருமே வந்தால் நம்ம நல்லா இருக்க முடியாது, முன்னேற முடியாது, அதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலின்னு ஒன்று கொண்டு வந்தாப்படி. அதுபோல் இன்றைக்கும் சில பேர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தன்னோட திறமைகளை பூரா அடக்கி உள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது முழுக்க நம்மளை நாமே ஏமாற்றிக்கிற மாதிரி. திறமைகளை கொண்டு வாங்க, அதனால் தப்பு ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, 4 பேர் திட்டினாலும் பரவாயில்ல, இது பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் ஏதாவது ஒன்று நம்மள்ட்ட இருக்கும், அதை கொண்டு வர வெளியே பாருங்கள், அதை கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்கள். 4 பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்காக பயப்படாதீங்க. என்றைக்குமே யார் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க. உங்களோட எண்ணத்தையும் குணத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களா உங்களை முயற்சி செஞ்சு முன்னேற்றியோட பார்ப்பாங்க. இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது உலகத்தில் எல்லாத்துலேயுமே, எல்லா நாட்டிலையும் நடக்குது. அதனால் ஜெயிக்கணும்னு நினைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணுங்கள், முடைக்கிறாதீங்க. அந்த முயற்சி உங்களை முயற்சி திருவினையாக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எல்லாருடைய திறமையும் வெளிக்கொண்டு வாங்க, திறமை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நன்றி, வணக்கம்.